அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அலா குல்லி ஹால். எல்லா புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஒருவனுக்கு உரித்தாகட்டுமாக. ஆமீன். அல்லாஹ்வினுடைய அளப்பெரும் கிருபையினால் அல்லாஹு தஆலா நமக்கெல்லாம் தராவி தொழுவதற்கும் நோன்பு வைப்பதற்கும் வாய்ப்பை கொடுத்தான். அல்ஹம்துலில்லாஹ். மீதம் இருக்கக்கூடிய தராவிகையும் நோன்பையும் சலாமத்தான முறையில் நிறைவேற்றுவதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், மக்களில் சிறந்தவர் யார் மக்களுக்கு பயனுள்ளவராக இருக்கிறாரோ அவர்தான். ஹைருன் நாசி அன்ஃபஅஹும் லின்னாஸ். எனவே நாம் சிறந்த மனிதராக ஆக வேண்டும் என்று சொன்னால் யாருக்காவது நாம் பயனுள்ளவராக இருக்க வேண்டும். ஒன்று நம்முடைய குடும்பத்திற்கு பயனுள்ளவராக, அல்லது நம்மை சார்ந்த அண்டை வீட்டாருக்கு பயனுள்ளவராக, நம்முடைய நண்பர்களுக்கு பயனுள்ளவராக, நம்முடைய சமூகத்திற்கு பயனுள்ளவராக, ஏதாவது ஒரு வகையில் நமக்கு கிடைத்திருக்கிற இல்மின் மூலமாக, நமக்கு கிடைத்திருக்கிற பொருளாதாரத்தின் மூலமாக, நமக்கு கிடைத்திருக்கிற உடல் ஆரோக்கியத்தின் மூலமாக, ஏதோ ஒரு வகையில் நாம் அடுத்தவருக்கு பிரயோஜனம் தரக்கூடியவராக, பயன் தரக்கூடியவராக இருக்க வேண்டும். அப்படி இருந்துவிட்டால் நாம் மக்களில் சிறந்தவர் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித்தரார். நாம் அடுத்தவருக்கு பயனுள்ளவராக இருந்தால் நம்முடைய மன்னரை வாழ்க்கையும் சரி, மறுமை வாழ்க்கையும் சரி, அது பிரயோஜனமானதாக இருக்கும், அது பயனுள்ளதாக இருக்கும். நாம் யாருக்காவது ஏதாவது ஒரு வகையில் பயன் தரக்கூடியவராக இருக்க வேண்டும். ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குறித்து திருக்குர்ஆனில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சிறைச்சாலையில் இருக்கிறார்கள். அவர்களோடு 2 நபர்கள் இருந்தாங்க. அவங்க 2 நபர்களும் கனவு கண்டாங்க. கனவு கண்டு அதற்கு விளக்கம் கேட்டாங்க. ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, ஒரு நபர் அரசருக்கு பணிவிடை செய்யக்கூடியவராக இருப்பீர், இன்னொரு நபர் அவர் சிலுவையில் அறையப்பட்டு அவர் கொல்லப்படுவார் என்பதாக அந்த கனவிற்குண்டான விளக்கத்தை ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க. அதே போல நடந்தது. ஒரு நபர் அரசருக்கு பணிவிடை செய்யக்கூடியவராக இருப்பார் என்று சொன்னார்கள் அல்லவா, அதே போல அந்த அரசருக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தார். ஒரு நாள் அரசர் கனவு காணுகிறார். 7 கொழுத்த மாடுகள், 7 இளைத்த மாடுகளை உண்பதாக கனவு காணுகிறார். அங்கிருக்கக்கூடிய நபர்களிடத்தில் விளக்கம் கேட்கிறார். யாருக்கும் விளக்கம் தெரியவில்லை. அரசனுக்கு பணிவிடை செய்யக்கூடிய அந்த நபர் சொன்னார், நான் உங்களுக்கு விளக்கம் சொல்கிறேன் அப்படின்னு அவகாசம் கேட்டு ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட கனவு கேட்கிறார். தான் கண்டதாக கேட்கிறார். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, இது நீ கண்ட கனவு கிடையாது, இந்த கனவு கண்டது யாருன்னு கேட்டாங்க. இது அரசர் கனவு கண்டாரு, இதற்கான விளக்கம் என்னன்னு சொல்லி கேட்டப்ப ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல், நான் கனவுக்கு விளக்கம் சொன்னால் என்னைய வெளியே விடணும் அப்படின்லாம் அவங்க சொல்லலை. எந்த விதமான பிரயோஜனத்தை எதிர்பார்க்காமல் அவருக்கு என்ன செஞ்சாங்க, கனவிற்குண்டான விளக்கத்தை சொன்னாங்க. நாம் இந்த ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எப்படி அடுத்தவருக்கு தன்னுடைய இல்மின் மூலம் பிரயோஜனமாக இருந்தார்களோ, தனக்கு கிடைத்த கல்வியின் மூலம் அடுத்தவருக்கு பிரயோஜனமாக இருந்தார்களோ, அதுபோல நாம் நமக்கு கிடைத்திருக்கிற இல்மின் மூலமாக, நமக்கு கிடைத்திருக்கிற பொருளாதாரத்தின் மூலமாக, நமக்கு கிடைத்திருக்கிற உடல் ஆரோக்கியத்தின் மூலமாக ஏதோ ஒரு வகையில் நாம் அடுத்தவருக்கு பிரயோஜனம் உள்ளவராக இருக்க வேண்டும். ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குறித்து அல்லாஹ் ஒரு வரலாறை சொல்லி காட்டுகிறார். மதியன் என்கிற நகரத்திற்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் வர்றாங்க. அங்கே அந்த இடத்துல மதியன் என்கிற அந்த ஊரில் ஒரு இடத்தில் தண்ணீர் குடிச்சு கொண்டு இருக்கிறாங்க மக்கள். அந்த இடத்துல 2 பெண்மணிகள் நிற்கிறாங்க. தங்களுடைய
விலங்குகளுக்கு தண்ணீர் புகட்டுவதற்காக வேண்டி நிற்கிறாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, ஏன் நிற்கிறீங்க? அவங்கெல்லாம் குடிச்சுட்டு போனதுக்கப்புறம் தான் நாங்கள் குடிப்போம் அப்படின்னு சொன்னாங்க. ஹஸரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அது வரைக்கும் சும்மா இருக்காமல் என்ன செஞ்சாங்க, அந்த பெண்மணிகளுக்கு உதவி செஞ்சாங்க. அங்கே இருக்கக்கூடிய பாறையை நகர்த்தி அவர்களுக்கு தண்ணீர் புகட்டினார்கள். இவர்கள் உடலால் என்ன செஞ்சுருக்காங்க, அடுத்தவருக்கு பிரயோஜனம் உள்ளவராக ஹஸரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் தனக்கு கிடைத்த கல்வியின் மூலம் என்ன செஞ்சாங்க, உதவி செஞ்சாங்க. ஹஸரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் தனக்கு கிடைத்த ஆரோக்கியத்தின் மூலமாக, உடல் மூலமாக என்ன செய்கிறாங்க, அடுத்தவருக்கு பிரயோஜனம் உள்ளவராக ஆகிறாங்க. இப்படி நமக்கு கிடைத்திருக்கிற இல்மின் மூலமாகவோ, உடல் ஆரோக்கியத்தின் மூலமாகவோ, பொருளாதாரத்தின் மூலமாகவோ ஏதாவது ஒரு வகையில் நாம் அடுத்தவருக்கு பிரயோஜனம் உள்ளவராக இருக்க வேண்டும். நாம் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கிறோம், ஹஸரத் அப்துல்லா இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஹஜ்ஜுக்காக வேண்டி காசு சேர்த்து வைத்திருந்தார். அப்படி அவர்கள் ஒரு நாள் என்ன செஞ்சாங்க, வெளியே வரும்போது ஒரு பெண்மணி என்ன செஞ்சாங்க, குப்பையிலிருந்து ஒரு செத்த கோழி எடுத்துகிட்டு போகிறாங்க, யாருக்கும் தெரியாமல். இதை பார்த்து கொண்டிருந்த ஹஸரத் அப்துல்லா இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அந்த பெண்மணி பின்தொடர்ந்து போகிறாங்க. செத்த கோழி சாப்பிடக்கூடாதே, ஹராமாச்சே, இந்த பெண்மணி எடுத்துகிட்டு போகிறாங்களே, உள்ளுக்குள்ள போய் கதவு சாத்திக்கிட்டாங்க. அந்த பெண்மணி கதவு தட்டுறாங்க. யாருன்னு கேட்டப்ப, செத்த கோழி எடுத்துகிட்டு போனீங்களே, எதுக்கு எடுத்துகிட்டு போனீங்க? இது எங்களுக்கெல்லாம் ஹலாலுன்னாங்க. ஹலாலா? எப்படி ஹலால் உங்களுக்கு? எங்களுடைய வீட்டில் வறுமை இருக்கிறது, எங்களுக்கு சாப்பிடுவதற்கு எதுவும் இல்லை. எனவே இது போல நிர்பந்தமான நேரத்தில் செத்த பிராணிகள் கூட உயிர் வாழ்வதற்காக வேண்டி சாப்பிடுவதற்கு மார்க்கம் அனுமதிக்கிறது, எனவே நாங்கள் சாப்பிடுறோம் அப்படின்னு சொன்னப்ப, தாங்கள் ஹஜ்ஜுக்காக வேண்டி சேர்த்து வைத்திருந்த பொருளாதாரத்தை அப்படியே முழுமையாக செஞ்சாங்க, அந்த பெண்மணிக்கு கொடுத்தாங்க. இப்படி நமக்கு கிடைத்திருக்கிற இல்மின் மூலமாகவோ, பொருளாதாரத்தின் மூலமாகவோ, உடல் ஆரோக்கியத்தின் மூலமாகவோ அடுத்தவருக்கு பயனுள்ளவராக ஆக வேண்டும். அப்படி நாம் செய்தால், பயனுள்ளவராக இருந்தால், நாம் மக்களில் சிறந்த மனிதர் என்கிற பட்டத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு தர்றாங்க. அப்படிப்பட்ட உயர்ந்த நல்வாக்கியத்தை அடையக்கூடிய நசீபை அல்லாஹ் தஆலா நம் அத்துணை பேருக்கு தருவானாக. ஆமீன். வா ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.